எல்லா வலிக்கும் நம்ம பர்ம தெரப்பி பண்ணலாம். பேசினாலே பாதி வியாதிகள் தீர்ந்துடுங்க. 72,000 கிட்டக்க அந்த நரம்புகள் பாதத்தில் பாத கூசான்னு இப்போது ஃபேமஸ் ஆயிடுச்சு. பாதத்தில் பண்ணுற சிகிச்சை, வர்ம சிகிச்சை அந்த புள்ளிகளில் ஆக்டிவேட் பண்ணோம்னா அவ்வளவு நல்லது. 72,000 கிட்டக்க அந்த நரம்புகள் பாதத்தில் இருந்து தான் பாதம் முதல் உச்சி வரை அப்படி போகிறது. அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணி நம்ம போகிறப்ப எல்லாத்துக்குமே எல்லா வழிகளுக்கும் நல்லது. அப்படியே உடம்பே ஒரு சுழட்டினா மாதிரி அந்த உடல் ஃபுல்லும் அந்த பாதத்தில் இருக்க எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணோம்னா புள்ளிகளை உடலே அப்படியே ஃப்ரெஷ் ஆகிடும், அப்படியே ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிடும், ஓடலாம் எழுந்துருச்சு. அந்த மாதிரி எந்த வயசானாலும் இந்த பாதத்தில் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டு அந்த வர்ம தெரப்பி சூப்பராக ஆகிடுது. எல்லோரும் அவ்வளவு ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி சோர்ந்து போன மாதிரி அப்படியே வாடின மலராக வருவாங்க. அவங்க அப்படியே பூத்த பூ எப்படி இருக்கும் அப்படி ஆகிடும், அவங்களோட ஃப்ரெஷ் ஆகிடும் அவங்களோட ஃபேஸு. அதை பார்க்குற வரைக்கும் எனக்கு திருப்தி இருக்காது. அவங்க அப்படியே அந்த ஸ்டீம் உட்கார வச்சு ஸ்டீம் பாத்து எடுத்துகிட்டு வந்த பிறகு அவங்க ஃபேஸில் நான் பார்க்கணும் அந்த ஃப்ரெஷ்னஸ். அப்போ தான் எனக்கு திருப்தி ஆகும். அப்போ தான் எனக்கு ஓகே, நம்ம கரெக்டாக அவங்களோட இதை ஆக்டிவேட் பண்ணிட்டோம். அப்போ தான் எனக்கு திருப்தி. அப்புறம் நெக்ஸ்ட்டு சிட்டிங் அவங்க வர்றப்ப அழகாக கேட்டே வருவாங்க. சிலர் மேடம்பாங்க, சிலர் அம்மாம்பாங்க, சிலர் அக்காம்பாங்க. அந்த மாதிரி அப்படியே ஒன்றிடுவாங்க, கனெக்ட் ஆகிடுவாங்க. அப்படியே அவங்கள ரிசப்ஷனில் இருந்து எங்களோட அந்த தெரப்பி ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் அவ்வளவு அழகாக அப்படியே கூட்டிகிட்டு போகணும். இப்போ நான் டைரெக்டாக போகிறவங்களுக்கும் அப்படி தான், ஏற்கனவே அவங்க தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த சர்க்கிள் தான் நான் வச்சுட்டுருக்கேன். அவங்க ராஜி நீ என்ன டைம் சொல்கிறியோ ஓகே, நீ வரியா வா, அவ்வளோதான். அந்த மாதிரி கஸ்டமர் தான் நான் வச்சுட்டுருக்கேன். ஸோ அவங்கள பேசினாலே பாதி வியாதிகள் தீர்ந்துடுங்க. பேசணும். இப்போலாம் யார் பேசுகிறா? பேசவே மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்கும் இருக்குது கவலைகள், எல்லாருக்கும் இருக்குது இன்னல்கள், இருக்குது கவலைகள், இருக்குது எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது. மனுஷனாக பிறந்தா நாடி நரம்பு இருக்கிற மாதிரி பிரச்சனைகளும் நம்ம கூடவே தான் வரும். பிரச்சனையை நம்ம மேலே போட்டுக்கிட்டோம்னா நம்ம படுத்துட வேண்டியது தான். அதே பிரச்சனையை கீழே போட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி அப்படி ஓடிக்கிட்டே இருந்தால் தான், இல்லாட்டி மனசும் வெறுத்துரும், உடலும் அதுக்கு ஒத்துழைக்காது. அதனால் அதை தான் பண்ண வேண்டியதை பண்ணணும். ஆயில் பாத் எடுக்கணும், வாரத்துக்கு 2 முறை ஆயில் பாத் எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வர்ம தெரப்பி மாதிரி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இப்போ ரீசன்ட் டேஸில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதில் தான் எந்த வழியாகட்டும் ஃப்ராக்சர் ஆகி கட்டு கழட்டிட்டாலே போதுங்க. கட்டு கழட்டிட்டாலே இதுக்கு வந்துடலாம். ரத்த ஓட்டம் பிளாக் ஆனால் அந்த பிளட்டு பிளாக் ஆன இடத்துல மட்டும்தான் அதை நம்ம ரொம்ப நாள் ஆகிட்டாதான் அதை ஆக்டிவேட் பண்ண முடியாது. மற்றபடி எல்லாத்துக்கும் எல்லா வழிக்கும் நம்ம பர்ம தெரப்பி பண்ணலாம். அதனால் நல்ல பலன் கிடைக்கிது. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்போ ரீசன்ட் டேஸில் சூப்பராக போயின்ட்டுருக்கு வர்ம தெரப்பி. எந்த வழியாக இருந்தாலும் சிலர் அப்படியே பல்ஜுன்னு வராங்க, சிலர் ரத்த கட்டுன்னு வராங்க. எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அந்த வர்ம தெரப்பி தான். வர்ம தெரப்பி சூப்பராக இருக்குது. ஒரு பொண்ணு வந்தால் அவளை எப்படி என்ன சொல்கிறதுனே தெரியல. சின்ன பொண்ணு தான். அவள் ரிசப்ஷனிஸ்ட்டாக இருக்கான்னு நினைக்கிறேன். பட் நின்றுக்கிட்டே இருக்கணும், இல்லை உட்காந்துட்டே இருக்கணுன்ற மாதிரி போல் இருக்குது. அதுக்கு வெரிகோஸ் வெயின் வந்திருக்கு. காலே நிற்க முடியல. அப்புறம் பண்ணிட்டு ரிலாக்ஸாக அம்மா அப்படியே அவள் குளிச்சுட்டு போகிறப்ப அப்பா இவ்வளோ நல்லா இருந்ததும்மா. உங்கள் பொண்ணெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படி சொல்லிட்டு போகிறா. அவள் என்னமோ பாட்டி மாதிரி.
இந்த மாதிரி இன்னொரு பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு 35 கிட்ட இருக்கும். அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்த, இப்போது கை குழந்த இருக்குது. ஒரு பையன் 6, 7 வயசு பையன் இருக்கான். அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, அவளோட பிரேசியர் வந்து சரியாக போடலை. பெண்கள் பண்ணுற பெரிய தப்பு. இதை பற்றி யாரும் சரியாக விரிவாக பேச மாட்டேங்கிறோம். பிரேசியர் ரொம்ப முக்கியம். கரெக்டான சைஸும் போடணும், அதே சமயத்தில் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கணும். இப்போல்லாம் அப்லிஃப்ட் மாதிரி பண்ணி காமிக்கணுன்ற மாதிரி அந்த ப்ராவோட அந்த பொசிஷனே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிஃபாக இருக்குது. இந்த ஸ்டிப்பும் அப்படியே அவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது, அந்த கப்பு ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் போட்டிங்கன்னா அப்படியே அழுந்தி போகுது. அது ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் ஓகே, இல்லாட்டி அப்படியே அழுந்தி போகுது. இந்த கையையே இப்படி தூக்க முடியல அவளுக்கு. இந்த அளவு தான் தூக்க முடியுது அவளுக்கு, அதுக்கு மேலே தூக்க முடியல. அப்புறம் அவளை என்னாச்சு சொல்லிட்டு எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஃபுல்லும் ரத்தக்கட்டு அவளுக்கு. இந்த கழுத்து வரைக்கும் ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த வர்ம தெரப்பியை கொடுத்து 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 ஃபஸ்ட்டு சிட்டிங்லேயே அவளுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனால் ஏன் நான் அவளை கொடுத்தேன்னா, அந்த பொண்ணு அந்த குழந்தைங்களுக்காக அவ்வளோ போய் ஆகணும். அந்த லேடிஸ் கிட்ட தானே இருக்குது, நம்ம அந்த ஒரு லேடி கிட்ட தானே இருக்குது நம்மளுக்கு. அவள் எத்தனை வேலைகள் இருக்குது, அந்த 2 பிள்ளைங்களை கவனிக்கணும். ஸோ அவள் ரெடியானா அவ்வளோ எவ்வளவு ஒரு சந்தோஷம். ஃபஸ்ட்டு சிட்டிங்லே இப்போ எங்களோட இதில் கூட கேட்டாங்க, எங்கள் சென்டரில் கூட கேட்டாங்க, இன்சார்ஜ் எங்கள் சார்லாம் கூட கேட்டாங்க. அவங்களாம் ஏஜ் கம்மி தான், அதனால் தம்பி தான் சொல்லுவேன். அந்த தம்பி கூட என்னாச்சு, ஏன் இவ்வளோ நேரம் மேடம்? அப்புறம் பரவாயில்ல நான் சொன்னேன், இல்லை அவங்க ஸ்டீம் உட்காந்து லேட் ஆகிடுச்சு, உள்ள ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு, அப்படி சொல்லிட்டேன். அது சரியாகிற வரைக்கும் மனசு கேட்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அந்த கையை அவள் அழகாக மேலே தூக்கினான். அவ்வளவு திருப்தி எனக்கு. அப்புறம் 3 சிட்டிங்கில் அது சரியாச்சு. அப்புறம் ரெகுலர் பண்ணியாச்சு. பிரேசியர்லாம் கரெக்டாக போடுங்க, கரெக்டான சைஸ் வாங்குங்க. ஒரு சைஸ் லூஸாக வாங்கினா தப்பு கிடையாது. அதே போல் ஃப்ளெக்சிபிளாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்களே உங்களோடத நீங்கள் ரெஸ்ட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்ணாடி கிட்டக்க அழுந்து இருக்கா, சதை எதனால் இந்த பெயின் வருது அப்படின்ற மாதிரி நீங்களே செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை மாற்றலாம். அந்த மாதிரி கரெக்ட் சைஸாக போடுங்க, அதுதான் நல்லது.